குட் ஈவினிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்க எல்லாரையும் இந்த வேலையில பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் எவ்வளோ நம்மளுக்கு வேலைகள் இருந்தாலும் கூட இந்த மத்தியில நீங்க கடவுளுக்காக டைம் ஒதுக்கி அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா பிதாவே சுவாமி ஏசப்பா, இந்த வேலை எங்களோட தேவனே நீங்க கொடுத்துருக்கீங்க ராஜா. அதற்காக தேவனே ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையில உங்களோட சுவாமி சகோதர சகோதரர்களும் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் தேவனே நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. மெசேஜ் கொடுக்கக்கூடிய சகோதரி எங்களோட தேவனே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. ஆண்டவரே ஆவியானவரே நீங்க பேசுங்க ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனே நீங்க பேசுங்க ராஜா. அட் த சேம் டைம் வர தாமதமா இருக்க ஒவ்வொருத்தவங்களும் தேவனே வருவதற்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த சிறிய ஜெபத்தவங்களோட தேவனே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஆராதனையும் கூட தேவனே உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனும் வல்லமையும் இரக்கம் எங்கள் பல்லவ தகப்பனே, ஆமேன். நம் முதலாவது பாடலாக இந்த கண்மலையானவர் என்ற பாடலை கூட நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீரே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீரே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை
எண்ணியே துதித்திடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். நாம் மற்றும் ஒரு பாடல் உங்களுடைய நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலும் ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே இந்த உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இந்த உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினில ஏசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் இந்த ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இந்த ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலும் ஏசு போதுமே. ஆமென். ஜெபிப்போம் ஜெபிப்போம். அன்பின் மகாதேவனே அப்பா சுவாமி ஆண்டவரே ஏசப்பா நன்றி சொல்ல சுவாமி ஆண்டவரே இந்த வேலையில உங்களோட தேவனே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக தேவனையும் ஸ்தோத்தரிக்கின்ற ராஜா அதற்காக நன்றி சொல்றேன் சுவாமி. ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே நீங்க ரிட்டர்ன் அவங்க போகும் பொழுது தேவனே உங்களுடைய அந்த ஆத்மா இருதயத்துல தேவனே உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் போறதுக்கு தேவனே உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கீங்க உங்களுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் போல சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே அந்த பட்டயம் வந்து எங்களோட ஹார்ட்டுக்கும் சரி எங்களுடைய ஆத்மாக்கும் தேவனே ஒரு நல்ல ஒரு மருந்தா இருப்பதற்கு தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்க எல்லாரும் இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் தேவனே உமக்காக எவ்வளவு காரியங்கள் நாங்க செய்யணும் இன்னும் எவ்வளவு இன்னும் உங்களுடைய வார்த்தையை அறிஞ்சு இன்னும் நிறைய ஆத்மாக்களுக்கு நாங்க உண்மை பத்தி சொல்றதுக்கு தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே நீரே இந்த ஆராதனையோட பொறுப்பெடுத்து நீங்களே பலப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களை தேவனை
ஒப்புக்கொடுக்கின்ற சுவாமி. நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனும் வல்லமையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர் ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல ஷேர் பண்ணுவாங்க. சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சிறிய ஜெபத்தை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. சோதரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தை இயேசுப்பா. நன்றி ராஜா. அப்பா இப்பொழுதும் அப்பா எங்களோட இடைப்பட போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உம்முடைய வார்த்தை மாத்திரம் கிரியை செய்யட்டும் ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி தேவனே. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். வேத வாக்கியங்களின் முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம். ஏன் நம்ம வேதம் வாசிக்கணும், ஏன் நம்ம ஆராய்ச்சி அறியணும், அதனால நமக்கு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிப்போம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். சரி, நம்ம இப்ப பைபிள் படிக்கிறதுனால மட்டும், தியானிக்கிறதுனால மட்டும் நமக்கு அது கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா, இப்ப அப்போஸ்தலர் 17:10-11 வாசிப்போம். வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நற்குணம் கிடைக்குது. எப்படி நமக்கு இந்த நற்குணம் கிடைக்குதுன்னா, இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறப்ப, ஆராய்ந்து அறிகிறப்ப தேவனுடைய குணத்தை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்ப அந்த தேவனுடைய குணத்தை அறிஞ்சிக்கிட்டா நம்மளும் அந்த குணத்துல, ஏன்னா தேவன் நம்ம அழைத்திருக்கிறது நம்மளோட இந்த கேரக்டர் மாறுறதுதான். இப்ப எபேசியர் 2:10 வாசிக்கும். இதுக்காக தேவன் நம்மளை ஆயத்தம் பண்ணியிருக்காரு, இதுக்காக நம்ம அழைச்சிருக்காரு. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நம்ம அழைச்சிருக்கிற நோக்கமே நற்கிரியை செய்வதுதான். Praise the Lord. Tell sister, is audible or not? இப்ப கேக்குதா? கேக்குது சிஸ்டர். இப்ப கேக்குது. தேவன் நம்மளை அழைத்த நோக்கமே நற்கிரியை செய்வதுதான். ஏன்னா அதற்காக நம்மளை ஆயத்தமே பண்ணியிருக்காரு. நம்ம ஆண்டவரை அறியாதப்ப நம்ம இந்த சைவத்துலதான் நம்ம இருந்தோம். இப்பயும் நம்ம இந்த சைவத்துலதான் இருக்கோம். ஆனா ஆண்டவர் நம்ம உள்ளத்தை மாற்றுறதுக்காக நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளுடைய கிரியைகளை மாற்றுறதுக்குதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு.
ஏன்னா ஒருவரும் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்மளோட கிரியையினால நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம வந்து யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம் பாவிகளா இருக்கையில் நம்ம அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை வந்து உயிர்ப்பித்தார். அது போல நாம் செய்த நீதி கிரியை நிமித்தம் அவர் நம்ம வந்து ரட்சிக்கல. அவருடைய கிருபைனாலும் இரக்கத்தினாலும் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம். அது எதற்காகனா நம்மளோட கிரியை மாறதுக்கு. ஏன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தான் நம்மளை முன்குறிச்சிருக்காரு, அழைத்திருக்கிறாரு, நீதிமானா ஆக்கியிருக்காரு. சோ நம்ம இருதயம் மாறணும், நம்ம உள்ளம் நம்மளோட கிரியை மாறதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மள அழைச்சிருக்காரு. அது எப்படி நமக்கு அந்த கிரியை மாற முடியும் அப்படின்னு சொன்னா இந்த வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து அறியறப்பதான். ஏன்னா அந்த பெரோயா பட்டணத்தர் வந்து வசனத்தை கேட்கிறவங்கள மாத்திரம் இல்லாம காரியம் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்தாங்களாம். அப்ப அதனால தெசலோனிக்கர் உள்ளவர்கள் பார்க்கலாம் அவங்க நற்குணசாலிகளா இருந்தாங்க. சோ அவங்க ஆராய்ச்சி பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க நற்குணசாலிகளா ஆனாங்க. சரி, இப்ப இந்த நற்கிரியைகளை நம்ம எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:17-19 17-19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும்னா நன்மை செய்யவும் நற்கிரியைகள்ல ஐஸ்வர்யங்களா ஆகவும். நம்ம எதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்னா நற்கிரியைகள்ல நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அதே போல இந்த உலகத்தை ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தாலும் அத தேவன் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, தாராளமா கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களா இருக்கணுமா. இப்படி இருந்தாதான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியும். அவள் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாங்க. அப்போ நம்ம எதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா, நற்கிரியைகள்ல ஐஸ்வர்யவான்களா நம்ம இருக்கணும். இதை எல்லாமே இந்த வேத வாக்கியங்கள் மூலமாதான் நாம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ லாசரு ஐஸ்வர்யவானோட இது நமக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் அந்த பருக்கள் இருந்த லாசரு தெரியும். அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் அந்த லாசருவை கணக்குலயே கொல்ல. ஆனா அந்த ஐஸ்வர்யாவோட நிலைமை என்ன, லாசருவோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம வேதத்துல இருந்து நமக்கு தெரியும். சோ நம்மளுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் நம்ம நன்மை செய்யறவங்களா தாராளமா கொடுக்கறவங்களா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகவே முடியாது. நற்கிரியைகள் இருந்தா மாத்திரம்தான் நம்ம போக முடியும். இப்ப எபிரேயர் 13:16 பாத்தீங்கன்னா, அன்றையும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள்,
இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் பிரியமா இருக்கிற காரியம் என்ன? நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல்தான் தேவன் வந்து பிரியமா இருக்காரு. நம்ம என்னதான் ஆராதிச்சாலும், என்னதான் நம்ம பிரேயர் பண்ணாலும், நம்மளோட கிரியை சரியில்லைன்னா அது தேவனுக்கு அது ஒரு பிரியமான ஒரு பலியாவும் ஆராதனையாவும் இருக்காது. சரி, இப்ப தேவன் எதற்காக அவரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, தீத்து 2:11-13 18-13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பிக்கையாய் 14 வரைக்கும் வாசிக்கலாம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவர் எதுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல ஒரு ஏழையா இருக்கவங்க ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கோ அதுக்காகலாம் ஆண்டவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கல. இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கல. நம்ம வந்து நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப மேல வசனங்களை வாசித்தோம்னா, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. அப்ப நம்ம ஆண்டவர் வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த லௌகீக இச்சை வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் அந்த நித்திய வாழ்வு. மகாதேவனும் நம்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சோ நம்மளுக்கு ஆண்டவர் வந்து இதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தார்னா, நம்ம நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும். நம்மள்கிட்ட கிரியைகள் இருக்கும், ஆனாலும் நம்ம எப்படியெல்லாம் நற்கிரியை செய்யணும் அப்படின்னு இந்த வேத வாக்கியம் மூலமாதான் நம்ம கத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் அதை நமக்கு செய்தும் காட்டியிருக்காரு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எதுல பக்தி வைராக்கியமா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 1:14. அவர் வந்து ரட்சிப்புக்கு முன்னாடி எப்படி பக்தி வைராக்கியமா இருந்தாரு அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:14. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இப்ப நமக்கு பவுலை பத்தி தெரியும். அப்ப அவர் எதுல பக்தி வைராக்கியமா இருந்தாரு அப்படின்னா, பாரம்பரிய நியாயங்களுக்காக. ஆனா தேவனுக்காக எல்லாத்தையும் குப்பையா எண்ணி விட்டுட்டு வந்துட்டாரு. அந்த பவுல் தான் இப்ப தீத்துக்கு சொல்றாரு, நம்ம எதுல பக்தி வைராக்கியமா இருக்கணும், போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவுக்காக அவர் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி விட்டு வந்தாரு. எதுல பக்தி வைராக்கியமா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டாரு. நற்கிரியைகளை நம்ம செய்யறதுலதான் பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அத நமக்கும் சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இப்போ சரி, ஓகே. தீத்து 3:1 வாசிக்கும். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும்
பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. Praise the Lord. இப்போ நற்கிரியைகளை செய்ய நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நற்கிரியை செய்ய எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு நம்ம வேதத்துல வந்து வாசிக்கிறோம். அப்ப எந்த சமயத்திலயும் இப்ப கிறிஸ்தவங்க இருப்பவங்களுக்கு இப்ப எல்லாருமே ஒரு கிறிஸ்தவங்கள்ட்ட தான் ஒரு நல்ல கேரக்டரையே எதிர்பார்ப்பாங்க. ஜென்ரலா இப்ப எல்லாருமே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு கேட்கிற கேள்வி, நீங்களாம் எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க, என்ன இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு உடனே கேட்பாங்க. ஆனா நம்ம வந்து அவங்க கேட்க முடியாது. ஏன்னா அந்த நம்ம கிறிஸ்துவுக்குரிய அந்த சாயலை நம்ம வெளிப்படுத்தலைன்னா நமக்கு இதுதான், நம்மளை எல்லாரும் இப்படிதான் கேட்பாங்க. சோ அந்த அந்த இது வந்து நமக்கு வரக்கூடாது. நம்ம கிறிஸ்துவின் ஏன்னா அவர் சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய சாயலை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அதை ஒரு நிமிஷம் 5ல இருந்து வாசிப்போம். தீத்து 3ல 5ல இருந்து. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவள் வந்து தீர்த்துக்கு சொல்றாங்க, இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். அப்ப நமக்கு நன்மையும் பிரயோஜனமானவை என்ன அப்படின்னு சொன்னா இந்த நற்கிரியை நமக்கு செய்துதான். இத செஞ்சாதான் நம்ம நித்திய ஜீவனுக்கே போக முடியும். இல்லைன்னா கண்டிப்பா போகவே முடியாது. ஏன்னா அந்த லாசரு ஐஸ்வர்யவான் அந்த சம்பவத்திலே பார்த்தோம். அந்த மனிதன் தண்டை இருந்து கூட அந்த ஒரு சாப்பாடு ஒரு பருக்கை கூட கொடுக்கல. அந்த அப்ப அவங்களோட ஆண்டவர் தான் அந்த உண்மையா சொல்றாரு. அப்ப நம்மள கிரியை வந்து செத்ததா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நமக்கு விசுவாசம் இருக்கும் ஆண்டவர் மேல, ஆனா நம்மகிட்ட கிரியை இல்லைன்னா அது வேஸ்ட். சோ நற்கிரியைகள் இருந்தாதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இதுதான் வந்து நமக்கு நன்மையும் மனுஷருக்கு பிரோஜனமாயும் போதின்னு சொல்லிட்டு தீர்த்துக்கு சொல்றாங்க. அப்ப இந்த நற்கிரியைகளை செய்ய நம்ம பழகணும். அத 14 தீத்து 3லயே 14 பாத்தீங்கன்னா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி நம்ம நற்கிரியை செய்ய பழக முடியும்? இப்ப ஒருத்தவங்களை நம்ம நம்மளை குறை சொன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னையும் சேர்த்து சொல்றேன். குறை சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த சமயத்துல நம்ம வந்து ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருந்தாரு. அவர்கள் அநேக குற்றம் சாட்டினாங்க. அவர் ஒரு வாய் திறவாத போல இருந்தாரு. மாறுத்தரம் ஒண்ணு கூட சொல்லல. அப்போ ஒவ்வொரு சமயமும் நம்ம அவரை தான் வந்து நோக்கி பார்க்கணும். அதே போல எந்த ஒரு எந்த ஒரு டெண்டன்சி எது இருந்தாலும் நமக்கு இயேசு கிறிஸ்து தான் வந்து மாதிரி. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குஷ்டரோகிலாம் வந்து அந்த யூதர்களை வந்து அவங்கள தனிமைப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க, யாரும் தொட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அந்த குஷ்டரோகிய தொட்டு சுகமாக்கினாரு. அதே போல அந்த பாவி அந்த பெண்ணை வந்து எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க வந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து
அவருடைய உள்ளத்தை பார்த்தாரு. ஆனா ஆண்டவருக்கு பேர் வந்து பாவிகளுக்கு சிநேகிதன், போஜன பிரியன், எத்தனை இது மாதிரி நிறைய. ஆனா அவர்கள் எல்லா இடத்துலயும் அவர் நற்கிரியை வந்து செஞ்சாரு. அதனால அவங்க எல்லாரும் மனம் திரும்பினாங்க. நம்மளோட நற்கிரியைகள் இல்லைன்னா நம்ம எந்த ஆத்துமாவும் ஆதாயமே செய்ய முடியாது. நம்ம என்ன நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் நம்ம வெளிப்புறமான காரியங்கள்ல காட்டிக்கிட்டாலும் நம்மளுடைய கிரியை இல்லைன்னா யாருமே நம்மளை ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த சிலுவையில அறையப்பட்ட ஒரு கள்ளன் எப்படி மனம் மாறினா ஆண்டரோட அந்த கிரியை பார்த்துதான். ஒரு கள்ளன் சொன்னா நீங்க வந்து கடவுள்லாம் வந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொரு கள்ளன் சொன்னா நம்மலாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா இயேசு வந்து செய்யாத தப்புக்கு வந்து இவர் வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கிரியை பார்த்து அந்த கள்ளன் மனம் திரும்பலாம். சோ நம்ம கிரியை பார்த்துதான் ஒரு ஆத்துமா மனம் திரும்ப முடியும். நம்ம என்னதான் நம்ம வந்து வேதம் வாசிச்சாலும் ப்ரேயர் பண்றோம், டைமுக்கு எல்லாம் பண்றோம் அப்படின்றத வெளிப்புறமா மற்றவங்க பார்த்தாலும் நம்மளுடைய கிரியை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஆத்துமாவும் நம்ம ஆதாயம் பண்ண முடியாது. ஆஹ் இப்ப எதுக்காக இப்ப நமக்கு பரிசுத்த இந்த வசனங்கள்ல நம்ம வாசித்தோம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தள்ளினார். எதற்காக பொழுந்தள்ளினார் அப்படின்னு சொன்னா இந்த நற்கிரியை செய்துதான். பாருங்க ஜீசஸ்கே வந்து அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். இப்ப பரிசுத்த ஆவினால் நம்ம நிரம்புறவங்களா இருந்தா நம்ம எப்படி இருப்போமா? நன்மை செய்கிறவர்களாக தான் இருப்போம். ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம நன்மை செய்கிறவர்களாக மாத்திரம்தான் நம்ம இருப்போம். அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. இப்ப நற்கிரியைகள் செய்ய பழகணும் அப்படின்னு சொல்லி வாசித்தோம் தீத்துல. இப்ப உடனே நம்ம இப்ப மனம் திரும்ப உடனே ஒரே நாள்ல நம்ம எல்லா காரியங்களும் செய்து உடனே நம்ம ஜீவனுக்குள்ள போகிறோமா? இல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுசுனால குட்டி கொடுக்கிறாரு. எதற்காக அழைத்தாரு? நம்ம மாதிரியா இருந்து அடுத்தவர்களை மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு தான். நம்ம விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டோம் வரணும். ஆனா அந்த விசுவாசம் கிரியை இருந்தாதான் செயல்படும். இப்ப வந்து அதுக்கு யாக்கோபு 2:14-20 14-20. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். அப்ப இப்ப இந்த சம்பவம் வாசிக்கிறப்பே நமக்கு யாருக்குமே தெரியும். அப்ப நம்ம கிட்ட ஜீசஸ் எனக்கு பிடிக்கும், இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், இது எல்லாம் நாம அறிந்திருந்தாலும் நம்ம கிட்ட இந்த கிரியை இல்லைன்னா நம்ம கிட்ட ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஆனா குறைவொன்று அவங்க கேட்கிறப்ப நம்ம கொடுக்கல, ஒரு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னா
நம்மளோட அந்த விசுவாசம் கண்டிப்பா செத்ததாதான் இருக்கு. அப்ப நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான்னு பாக்குறோம். ஆஹ் அது ஆபிரகாம் வந்து செயல்லையும் காட்டினாரு. அதுக்கு அடுத்த இருக்கும் செயல்லையும் காட்டினாரு. அந்த ஈசாக்க பலியிட்டதன் மூலமா அந்த கிரியையினால நிரூபிச்சாரு. அதே போலதான் நம்மளும் நம்மளோட கிரியை மூலமா தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். உங்கள் பிதா பூர்ண சர்க்குணா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அது மத்தேயு மத்தேயு 5:16. எவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்ம நற்கிரியை தான் தேவனை மகிமைப்படுத்தும். நம்ம என்ன மற்ற தேவனுக்கு என்ன காணிக்கை செலுத்தினாலும் நம்ம என்ன கரெக்டா சர்ச்சுக்கு போறோம், கரெக்டா ப்ரே பண்ணோம், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறோம், இப்படி கடமைக்காக நம்ம ஒரு செயல்கள் செஞ்சா அதெல்லாம் வந்து தேவனை பிரியப்படுத்தாது. ஆனா அத இப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு வேத வாக்கியத்தை டெய்லி நம்ம ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அதுல தேவன் என்ன நோக்கத்தோட எழுதியிருக்காங்க, என்ன இவன் சொல்லியிருக்காரு, அப்படி அந்த நோக்கத்தோட நம்ம ஆராய்ந்து வாசிக்கிறப்ப தேவன் நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாரு. அதோட குணங்களையும் நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்பதான் நம்ம நற்கிரியை செய்ய முடியும். அப்ப நம்ம நற்கிரியை செய்கிறது மூலமாதான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். இப்ப நற்கிரியை செய்ய பழகணும். இப்ப எப்படின்னா இப்ப நம்ம சமைச்ச சமையல இப்ப ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஒரு சமையல் செய்யறோம்னா அது அது ஃபர்ஸ்ட் நாளே பர்ஃபெக்டா இருக்காது. இப்பதான் செய்ய பழகுறோம் இருக்காது. ஆனா அது போக போகதான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அது பழகும். அப்போ அதை ஒரு நல்ல கரெக்டான டேஸ்ட் கொண்டு வர வரைக்கும் நம்ம எவ்வளவு பிரயாசப்படுவோம். அது மாதிரிதான் நம்மளோட கிரியை வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு கிரியையா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் ஆண்டவர் வந்து நம்ம ஆயுஸ் நாட்களை ஒவ்வொரு நாளும் குட்டி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா அந்த மரம் இந்த வருஷமும் கனி கொடுக்கலாம், கொத்தி எரு போடுவோம் அப்புறம் கனி அப்படின்னு அந்த வேத வாக்கியத்துல வாசிக்கிறோம். கொத்தி எரு போடுவோம் அப்புறம் கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வந்து அந்த நற்கிரியை தான். இப்ப 2 பேதுரு 1 வாசிப்போம். ஒன்றாம் அதிகாரம் சிஸ்டர். ஆமாங்க, 1 வாசிப்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து
கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். போதும். இப்போ நம்ம தீத்துல வாசிச்சோம் 3:14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு எதுவாக நற்கிரைகளை செய்ய பழகட்டும். அப்ப கனியற்றவர்களாய் எப்படி இல்லாம இருக்கிறது? நம்ம கனி எப்படி இருந்தா கொடுக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல இருக்கு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இப்ப இதுல நம்ம வாசிச்சோம், கனி அற்றவர்களா இராதபடி நம்மள யாருமே கனி கொடுக்காம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர்களா இருக்காங்க எல்லாருமே. இதை எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும்? எந்த காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு கனி இருக்கும் அப்படின்னு சொன்னா இதை வாசிக்கிறோம். இப்படிக்கு நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளருங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாய்ந்து பெருகினால், அப்ப இந்த காரியங்கள் மேற் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அது எல்லாமே உண்டாய்ந்து பெருகணும். அப்படி பெருகுச்சுன்னா கண்டிப்பா நம்ம கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. நம்ம கனி கொடுக்காம இருக்க முடியாது. நம்ம சகோதர சிநேகம் நமக்கு இருக்கும். இப்ப எல்லாரையும் நமக்கு பிடிக்கும், சிஸ்டர்கள் எதிர் சொல்லுவோம், எல்லாத்தையும் நல்லா பேசுவோம், சகஜமா இருப்போம். ஆனா அன்பு இருக்கும். ஆனா அந்த அன்பை நம்ம கூட்டி வழங்கணும். ஏன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இரண்டிடத்திலும் அன்பு கூறுவதாக ஆண்டு சொல்லியிருக்காரு. இப்ப நம்மள ஒரு விஷயத்துல நம்ம யாராவது சொன்னா நமக்கு பிடிக்க, ஒரு தீமையா ஒரு காரியம் சொன்னா நமக்கு பிடிக்காது. அதே நம்ம ஈஸியா மத்தவங்கள சொல்லிடுவோம். ஆனா அதை நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்மளும் ஞானமா நடந்துக்கணும். ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம், தேவ பக்தியோட சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் இருக்கும். அதுலயும் நம்ம அன்பை கூட்டி வழங்கணும். அப்பதான் நம்ம இந்த காரியங்கள்லாம் நம்ம கிட்ட உண்டாய் பெருகச்சா கண்டிப்பா நம்ம கனி கொடுக்கறவங்களாதான் நம்ம இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது கனிகள் தான், அந்த நற்கிரியைகள் தான். ஏன்னா தேவன் அதற்காக தான் நம்ம ஆயத்தம் பண்ணியே இருக்காரு. அதற்காக தான் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தும் இருக்காரு. 2 பேர் 1:4 இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நம்ம எந்த சுவாபத்துக்கு பங்குகளாக நம்ம அழைச்சிருக்காருன்னா திவ்ய சுவாபம். அந்த திவ்ய சுவாபம் ஆண்டுகிட்ட தான் இருக்கு. அந்த சுவாபம் நம்ம கிட்ட வரணும். அதற்காக தான் இயேசு நம்மள அழைச்சிருக்காங்க. சோ நம்ம நற்கிரியைகள அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம நற்கிரியை செய்யணும்? ஏன் நம்ம மட்டும் நற்கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், நான் எத்தனை தடவை அவங்களுக்கு மன்னிக்கிறது, எவ்வளவு நன்மை செய்யறது, எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்காங்க, எத்தனை தடவை நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். மாம்சம் தான் நமக்குள்ள அப்படி இருக்கும். ஆனா நம்ம தேவனை தான் நோக்கி பார்க்கணும். நம்ம தொடர்ந்து இப்ப நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்மளால நற்கிரியை செய்ய முடியுமா? ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுவோம். சரி, ஓகே, ஒரு 2 டைம் 3 டைம் பண்ணுவோம். ஆனா தொடர்ந்து நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க. நமக்கு என்ன வரும்? ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். ஆனா அது வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அழிந்து போகிற உலக பொருளால நம்ம ஆத்துமா ஆதாயம் செய்யணும். நம்மளோட பொருளை விட அது ஆத்துமா விலையேற பெற்றது. அப்படிதான் ஜீசஸ் ப்ரூவ் பண்ணாங்க.
நம்மளோட ஆத்மாவை தன் சொந்த ரத்தத்தால தன் ஜீவனையே கொடுத்து விலை கொடுத்து மீட்டு கொண்டிருக்காரு. ஒரு ஆத்மா ஆதாயம் செய்யணும்னா நம்மளுக்கு ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தெய்வ பக்தி, சகோதர சேவை எல்லாமே நமக்கு பெருகி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஆனா அது உண்டாயிருந்து நம்ம பெருகணும். அது எப்படி பெருகும் அப்படின்னா அந்த வேத வாக்கியங்களை தியானிக்கணும், ஆராய்ந்து அறியணும். அப்ப அந்த தேவனுடைய குணங்களை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். சரி, இது சொந்த முயற்சியால நம்ம செஞ்சிட முடியுமா? இந்த நற்கிரியா, சரி ஓகே, இன்னைக்கு நான் என்னால இந்த நற்கிரி நான் செஞ்சிடுவேன், இன்னைக்கு அப்பாடா இன்னைக்கு நான் இந்த காரியங்களை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சொந்த முயற்சியால நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா, இப்ப பிலிப்பு 1:5 படி, பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப நற்கிரியை தொடங்கினவர் அவர். நமக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் அவர் தான். நம்மளால நம்ம ஆல்ரெடி நம்ம நற்கிரியை செய்யறவங்க அப்படின்னு கிடையாது. நம்மகிட்ட கிரியை இருக்கும். ஆனா தேவன் விரும்புகிற நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அவர் தான், நம்மளை அழைத்தவர் தான். அப்போ அது செய்ய தொடங்கினவர் கண்டிப்பா முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா இப்போ ஒரு கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு. இப்ப எல்லாரும் ஒரு காணிக்கைக்காக அதை யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்ப கொடுப்பார். இப்ப நம்ம ஒரு ஏழைக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தருக்கே கொடுத்ததா அர்த்தம். இப்ப நம்மகிட்ட எவ்வளவு உன்னிடம் பொருள் இருக்கையில் நீ கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத, கொடுன்னு. ஆனா நமக்குள்ள இந்த சிந்தனை வந்துடக்கூடாது. ஐயோ நமக்கிட்ட எவ்வளவுதானே இருக்கு, நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த விசுவாச குறைவு வரக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கொடுக்கதானே சொல்லியிருக்காரு. நம்ம கொடுக்க வேண்டியது இந்த கடமை. அப்போ இத ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லயும் அந்த வேத வாக்கியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு போகணும். இப்ப அன்பு, கொடுங்கள் கொடுக்கப்படும். இப்ப ஒரு அன்பு, இப்போ ஒருத்தவங்களோட அன்பு நம்ம கொடுத்தோம்னா அது கண்டிப்பா, இப்போ ஒரு நாய்க்குட்டி வச்சுக்கோங்க, நம்ம பழகுனா அது என்ன பண்ணா அந்த அதிகமா அது கூட செல்லமா பழகுனவங்கள்ட்ட அப்படி பாராட்டிட்டு அவ்வளவு ஆசையா வரும். அப்ப அந்த அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அந்த அப்ப அந்த மனிதர்கள்ட்ட ஒரு அன்பை நம்ம செலுத்தினா கண்டிப்பா நம்ம என்ன அவங்கள்ட்ட இருந்தும் நம்ம அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆத்மாக்களையும் நம்ம ஆதாயம் செய்ய முடியும். ஏன்னா அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இது எல்லாமே இந்த வேத வாக்கியம் மூலமாதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்ப இப்ப இந்த நற்கிரியை இப்ப அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷை இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். பாருங்க, நற்கிரியைகளையும் தருமங்களையும் செய்தாலும் போடல, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க
உயிர்த்தெழ செய்வாங்க. ஆஹ் பேதுரு வந்து உயிர்த்தெழ செய்வாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப நற்கிரியை செஞ்சாதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஆஹ் இப்ப இவங்க இப்ப இந்த அபிதாவை என்ன பண்ணாங்க, மிகுந்த நற்கிரியை செய்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே அவங்க வச்சு அழுகுறாங்க. பேதுரு எழுந்து 39 வாசிக்கிறேன். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றான். சாரி அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தின் புறமாய் திரும்பி சபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து சொன்னார். இப்ப இந்த சம்பவம் இவங்க நற்கிரி மிகுதியா செஞ்சிருக்காங்க. அவங்க அவங்க பெற்றவங்க எல்லாருமே அவங்க இறந்ததை குறிச்சு அவங்களால தாங்கவே முடியல. அவங்க உயிரோட எழுப்புறாங்க. இதுல நம்ம என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, அதே போலதான் இவ ரோமர் 2:7 இருக்கும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளின் மகிமையும் கனத்தை எடுத்தே வாசிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப எப்படி அந்த தொற்கால் வந்து அவங்க நற்கிரி மிக செஞ்சாங்க, அந்த மரித்து அவங்கள உயிர் பெற வச்சாங்க. ஆனா அவங்க மறுபடியும் மறிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஏசப்பா நம்ம கொடுத்திருக்க அங்கீகாரம் என்னன்னா, நற்கிரியை சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தா கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதை என்ன செஞ்சா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நிச்சயமா நம்ம என்ன செஞ்சா பெற்றுக்கொள்ள முடியும்னா, நற்கிரியைகள் செஞ்சா கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேத வாக்கியம் மறுபடியும் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அதான் அப்ப நம்ம கிரியை வந்து நம்ம சோர்ந்து போகாம செய்யணும். அதான் ஏற்கனவே சொன்னோம், ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சமயத்துல வந்து நம்மளுக்கு தோணுது இவங்களுக்கு எத்தனை தடவை தான் நம்ம ஹெல்ப் பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம அந்த டைம்ல நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவரை தான் யோசிக்கணும். ஏன்னா அப்படி ஆண்டவர் நம்மளெல்லாம் நினைச்சிருந்தா அவர் வந்து அந்த பாடுகளை சகிச்சிருக்க முடியாது. தன்னை குறை சொன்னாங்க, முகத்துல துப்புனாங்க, குட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் சகிச்சுக்கிட்டாரு. எதற்காக? நாம நித்திய ஜீவன் பெறத்துக்காக. அந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த கள்ளன் வந்து நீ கடவுள்னா எங்களை வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்றப்ப கூட அவர் கோவப்படல. எந்த ஒரு பெருமையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பிதான சித்தத்தை அவர் வந்து நிறைவேற்றணும். அவ்வளவு பொறுமையா இருந்தாரு. அப்ப அந்த அந்த கிரியைகள்லாம் பார்த்துதான் அந்த கள்ளன் வந்து இன்னொரு கள்ளன் வந்து மனம் திரும்பினான். அப்ப நம்ம நற்கிரியை செய்கிறதுக்கு எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. நம்ம பலவீனம் தான் வரும் தான். ஆனாலும் அந்த டைம்ல நம்ம ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கிருபை தாங்கப்பான்னு கேட்கிறப்ப கண்டிப்பா நமக்கு வந்து உதவி செய்வாரு. ஏன்னா இங்க கொடுத்திருக்க ப்ராமிஸே அதான், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவருக்கு நிச்சயம் அளிப்பார். யாருக்கு அளிப்பார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தான். அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம ஜீவனம் பண்ற வரைக்கும் நம்ம நற்கிரிகள் செஞ்சுதான் ஆகணும். ஒரு நாள் 2 நாள் செஞ்ச வச்சுதான் நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்காது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நம்ம நற்கிரியை தொடர்ந்து செய்யணும்.
அதே போல அந்த நற்கிரியை நம்மளுக்கு தொடங்கி வைத்தவர் அவர்தான். கண்டிப்பா அதை முடிவு பரியந்தும் நமக்கு செய்ய ஹெல்ப் பண்ணுவாரு. ஆம், கலாத்தியர் 6 கலா 9ஆம் வசனம் 8, 9 சிஸ்டர். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப நன்மை செய்யறதுல நம்ம சோர்ந்து போகாம தான் இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா தேவன் நம்மளை அதற்காக தான் நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்மளோட உள்ளம் அந்த பரத்தை நோக்கிதான் இருக்கணும். அந்த பரலோக குடியிருப்புக்கு நமக்கு என்ன தகுதியோ அதை நோக்கிதான் இருக்கணும். ஒரு வசனம் ஒரு வசனம் நம்மளுடைய ஆதாரம் ஓகே. நம்ம பரலோகம் போகணும்னா நமக்கு இந்த நற்கிரின்ற ஒரு ஆதாரம் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். இத நம்ம நினைவுல நம்ம அனுதினமா கொள்ளணும். இப்ப பவுல் தீத்துக்கு சொல்றாங்க, நீ நன்மை செய்யறதை குறிச்சு போதி, இதுதான் பிரயோஜனமானது. நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ போதி அப்படின்னு சொல்லி தீத்துக்கு சொல்றாரு. அப்ப நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இப்ப அதுதான் பிரயோஜனமானது. இந்த வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ச்சி அறியறதுனால நம்மளுக்கு நற்கிரியை கிடைக்குது. எப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப இயேசு கிறிஸ்து ஆஹ் மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம்னு எல்லாம் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு இயேசப்பா சொல்லியிருப்பாங்கன்னு. ஆனா அது எல்லாமே நம்ம செய்யறோமா அப்படின்னு நம்ம டெய்லியும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம உள்ளத்தை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்தாரு. அது எல்லாமே நம்ம செய்யறோமா அப்படின்னு அனுதினமும் நமக்கு தெரியும். அந்த வசனங்கள்லாம் எல்லாமே தரவா கூட தெரியும். ஆனா அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். மத்தேயு 5:16 வாசி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப நம்ம நற்கிரியை தான் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கிற ஒரு முத்திரையை மத்தவங்களுக்கு கொடுக்கும். நம்ம வெளியரங்கமா நம்மளோட ஸ்டைல நம்ம என்ன விதமா மாத்திக்கிட்டாலும், இப்ப ஒரு வெள்ளைப்புடவை கட்டினாதான் ஒரு கிறிஸ்டியன், ஒரு பொட்டு வைக்கலனாதான் கிறிஸ்டியன், இந்த மாதிரி நம்ம செயல்கள்ல நம்ம வெளிப்புறமான அலங்காரத்தினால நம்ம ஒரு கிறிஸ்டியனா காட்டிக்கினாலும் அது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது. நம்ம கிரியை தான் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும். ஏன்னா அதற்காக தான் ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்காரு. எபிரேயர் 10:24-27 வாசி. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயம் தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்போ அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடுதலை சில விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல். அப்ப அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு தான் நம்ம ஒருவருக்கொருவர் தேற்றணும். ஒவ்வொருக்கொரு நம்ம கிரியைகள் இருக்கணும். நம்ம பேச்சுல, நம்ம நடத்தையில எல்லாமே ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார்னு வாசிக்கிறோம். நம்ம உள்ளத்துல ஃபுல்லா நம்ம செய்யற ஒரு காரியத்தினால மற்றவங்க இடறிடக்கூடாது. அதற்காக ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அப்படி நம்மளை விலை கொடுத்து அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டு கொண்டு நம்ம அழைச்சிருக்காரு. அது நமக்காக மட்டும் இல்ல, நம்மளோட மாதிரியான வாழ்க்கையை பார்த்து மற்றவங்களும் மனம் திரும்பணும். ஏன்னா இடர பண்ணுகிறவனுக்கு அவனை எந்த கல்ல கட்டி கடல்ல விடலாம் சொல்லிருக்காரு. அப்ப நம்ம யாருமே மற்றவங்களுக்கு இடறுதலா இருக்கக்கூடாது. பவுல் அந்த கணமே ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எவ்வளவு ஒரு அவருடைய பாரம்பரியத்துல பக்தி வைராக்கியமா இருந்தாரு. ஆனா அதை எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் குப்பை என்று விட்டுட்டு ஆண்டவருக்காக சத்தியம் அளிச்சிருக்காரு. நமக்கு இவ்வளவு ஒரு காரியங்களை சொல்லியிருக்காரு. ஆண்டவர் இவ்வளவு பயன்படுத்தியிருக்காரு. அப்ப நம்ம மாற வேண்டியது நம்ம உள்ளம்தான். இல்லைன்னா நம்ம என்னதான் எவ்வளவு வருஷம் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களையும் சரி, ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் சரி, நம்மளோட கிரியை இல்லைன்னா நம்மளோட விசுவாசம் கண்டிப்பா செத்ததான் இருக்கும். யாருமே அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தவே முடியாது. இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கவும் சரி, நம்ம ஈஸியா போதிக்க முடியாது. ஏன்னா நம்மள ஒரு இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது அவங்க பெரிய குற்றமா தான் தெரியும். ஆனா ஆண்டவர் அதையும் நம்மகிட்ட சரி பண்ணணும். ஏன்னா ஒருவர் நம்ம கனியற்றவர்களா இருக்கக்கூடாது, கனி உள்ளவங்களாதான் இருக்கணும். இந்த காரியத்துல நீ இப்படி இருக்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக சில காரியங்கள் நமக்கு நடக்கதான் செய்யணும். ஆனா அந்த கணத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரோட சீர்படுத்தணும். இது நம்ம முடிவு பரியந்தம் நம்ம இது செஞ்சுக்கிட்டேதான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப சோர்ந்து போகாம நம்ம செஞ்சுக்கிட்டேதான் இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:17. 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து சிஸ்டர் நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குதா? கேக்குது சிஸ்டர். இந்த வேத வாக்கியங்கள்லாம் எந்த நற்கிரியையும் செய்ய நம்மள தகுதி உள்ளவங்களா ஆக்கும்.
எந்த ஒரு யாரையும் நம்ம அற்பமா பார்க்க விட்டாது. யாரையும் ஹம், எல்லா ஆண்டவர் பார்வையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ்வர்யவனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எப்படி ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில ஒரு ஆத்துமாதான் அவருக்கு. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். யாரு எல்லாருமே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில வரும் சித்தமுள்ள தெய்வம். அப்ப ஆண்டவர் நம் எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம விலை கொடுத்து விட்டிருக்கார். அந்த அன்பை எண்ணி நம்ம பார்த்தோம்னா எல்லா மனுஷரையும் நம்மளும் அதே நோக்கத்தோட தான் பார்ப்போம். நம்மளும் எவ்வளவு அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டாரு. அப்ப நம்ம மீட்டு கொண்டாரு, ரைட், நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப அவங்களுக்கு எப்படி நமக்கு நம்மளோட சார்ந்தவங்களுக்கு எப்படி நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும்? நம்மளோட கிரியைகள்ல மாத்திரம்தான். நம்ம என்னதான் நம்ம சொன்ன வசனம் சொன்னாலும் வேதத்துல இப்படி இருக்கு, வேதத்துல அப்படி இருக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம கடைபிடிக்கலாம், அந்த ஆத்துமா மனம் திரும்பாது. அதனுடைய கேள்வி ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பாரு. அவங்க மனம் திரும்பாம போன காரியத்தை நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்பாரு. இந்த நற்கிரியை செய்ய நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நற்கிரியை செய்ய பக்தி வைராகியமா இருக்கணும். நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கணும். நற்கிரியை செய்ய பழகணும். நற்கிரியை செய்ய சோர்ந்து போகாமல் நம்ம நற்கிரியை செய்யணும். சரி, ஓகே, நம்ம கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நான் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு அதுவும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கடமை. இதனால நமக்கு எந்த பெருமையும் நமக்கு இருக்கக்கூடாது. இப்ப ரோமர் 4:4 வாசி. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஓகே, அப்ப இதெல்லாம் நம்ம கடமை பண்றாரு. நம்ம வாழ்க்கையில் செய்யற செயல்கள் எல்லாமே கடமை. தேவன் நமக்கு கொடுத்த காரியம், அது நம்ம கடமை. கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப இந்த கிரியை செஞ்சதுனால நான் நான் விலையேற பெற்றவள் அந்த மாதிரி கிடையாது. தேவனுடைய பார்வையில விலை பெற்றவள். நமக்குள்ள அந்த ஒரு பெருமையும் வந்துடக்கூடாது. ஏன்னா தேவன் பெருமை உள்ளவருக்கு இத்தனைக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப வேத வாக்கியத்தை நாம் ஏன் வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், ஏன் ஆராய்ச்சி பார்க்கணும்? இன்று என்னோட இது என்னன்னா, வேத வாக்கியங்களை நாம் ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? இப்ப ஆராய்ந்து பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? இந்த வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால அந்த பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா ஆனாங்க. சரி, அந்த நற்கு குணங்கள் நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற வேத வாக்கியங்கள் மூலமா நம்ம பார்த்தோம். அந்த வேத வாக்கியத்தை நம்ம அனுதினமும் தியானித்து நம்ம அதன்படி வாழ்ந்தா கண்டிப்பா நாமளும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம விசுவாசிச்சு ஆண்டை ஏத்துக்கிட்டோம். ஆனா அதற்கப்புறம் நம்ம எப்படின்னா வாழணும் அப்படிங்கிறது இந்த வேதத்துல இருக்கு. நாம் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து அந்த வார்த்தையின்படி நடந்தோமானால் கண்டிப்பாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். 2 பேதுரு அந்த 1ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். 1:14 நினைக்கிறேன். 2 பேதுரு 1:14. கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 1 பேதுருவா? சாரி, 2 பேதுரு 1ல நம்ம காரியங்கள் வாசித்தோம், 1-11 வரைக்கும். அப்ப நம்ம தேவனையும் நம்முடைய 1 பேதுரு 1ல 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இருக்க கடவுது. அப்ப அவரை அறிகிற அறிவுல நம்ம வளரணும். அப்புறம் அதுக்கு கீழே உள்ள அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களா ஆகணும். அவரோட சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் வாசித்தோம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூரணமா அளிக்கப்படும். இத நம்ம அனுதின வாழ்க்கையில செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? இப்ப ஏன்னா நம்ம ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே அப்படின்னு இருக்கு. இப்ப நாளைக்கு நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அனுதினமும் ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கிட்ட என்ன காரியங்கள் இருக்கோ நம்மை நாமே நிதானித்து அணிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் அதெல்லாம் சரி செய்து கொண்டு அனுதினமும் அவரை பற்றி அறிகிற அறிவுல வளரணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறியணும். கண்டிப்பா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். அருமையான வேத பகுதியை இன்றைக்கு ஷேர் பண்ணதுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நற்கிரைகளிலே சொர்ந்து போகாமல் இருக்கிறதை குறித்து சிஸ்டர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த நற்கரைகளை செய்ய வாஞ்சியா இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. இந்த பகுதியிலிருந்து உங்களிடத்தில் ஏதாவது வேத வசனம் இருக்குமானால் இல்லை நீங்க எதுவும் ஷேர் பண்ண வேண்டும் என்று விரும்புவீர்களானால் இந்த சமயத்தில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு ஒரு வசனத்தை இங்க ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்படின்னா ஒருவன் நம்ம எந்த ஒரு கிரியையுமே செய்யல, ஆண்டவர் எல்லா நற்கிரிகளையும் செய்தார், அவர் மேல நம்ம விசுவாசம் வைத்தோம், நம்ம நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்ப நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள நற்கிரிகளை செய்ய நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே நம்ம கிரிகை செய்யாதப்ப நமக்காக எல்லா நற்கிரிகளையும் செஞ்ச ஆண்டவரை நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்று, அது போல நம்மளுடைய நற்கிரியிலும் அநேகர் பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் மேம்படுவதாக. வேற ஏதாவது வேத வசனங்களை ஷேர் பண்ணுகிறீர்கள்? நற்கிரிகளை செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு முன்பதாக எந்த விதமான நற்கிரியைகள் அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா நற்கிரியைகள் இயேசு கிறிஸ்து தொடங்கின நற்கிரியைகள். அதாவது ரட்சிக்கப்படாமலே நிறைய பேர் உலகத்துல நற்கிரிகளை செய்யறாங்க. அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களான்னா இல்ல, போக மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து நம்மை உருமாற்றி மறுபடி உயிர்ப்பிக்க பண்ணி அப்புறமா தொடங்குறாரு பாருங்க ஒரு நற்கிரியை. அந்த நற்கிரியைகளை செய்தால்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அப்படி இல்லாம நம்ம பழைய கிரியைகள், அதாவது பாவ சுவாபத்தோடே நாம போய் எல்லா கிரியைகளையும் செய்யும் பொழுது அது பாவமாகவே இருக்கும். அது ஒரு நாளும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. அப்போ முதல் ஸ்டெப் என்னன்னா, விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அவர் மாத்திரமே எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் விசுவாசிக்கிற பொழுது வருகிற ஒரு மறுபடி பிறக்கிற அனுபவம் மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும்னா அந்த நற்கிரிகளை செய்ய துவங்க பண்ணும். அதுக்கப்புறமா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வந்து அதுக்கப்புறமா நம்ம நற்கிரிகளை செய்யும் பொழுது அது நம்முடைய கடமையா இருக்குது. கர்த்தர் அதுக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா உலகத்துல நற்கிரிகளை மாத்திரம் நம்பி எத்தனையோ ஒரு மதங்களும் மார்க்கங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன்படி நம்ம நம்பிட்டு போயிடக்கூடாது. ஏதோ நான் பாரம்பரிய சபையில இருக்கிறேன், இல்லைன்னா நான் பிறக்கிறதுல இருந்தே கிறிஸ்தவனா இருக்கிறேன், அதனால நற்கிரிகளை செய்கிறேன், சந்தா கட்டுறேன், பல ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிறேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஒரு நாளும் நம்ம நம்பிட முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு மறுபடி பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்திலே உட்பிரவேசிக்க முடியாது. ஸோ உட்பிரவேசித்த பின் நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு. வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஓகே, ஜெபம் செய்து முடிச்சிடலாம். சிஸ்டர் அப்படியே ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். சோத்தரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை அப்பா துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அப்பா எங்களில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் என்கிற ஆண்டவரே, அப்பா அது முடிவு வரையந்தும் நீங்க முடிக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. அதற்காக தான் எங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கீங்க அப்பா. இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்தாலும் ராஜா நாங்கள் உலகத்தார் அல்ல அப்பா. அந்த லௌகீக இச்சைகளை நாங்க வெறுத்து அப்பா நாங்க உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களுக்கு அப்பா நல்ல மாதிரியாக நீரே அப்பா எல்லாம் செய்து காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதன்படி ராஜா ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை நோக்கி பார்த்து உடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்குகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுப்பா எங்கள்கிட்ட இருக்க எல்லா குறைகளும் ராஜா உமக்குள்ள மகிமையில அப்பா நிறைவாக்குவீங்க அப்பா. அனுதினமும் நாங்க ராஜா நாங்க சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையால அனுதினமும் எங்களோட ஈடுபடுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. நன்றி ராஜா. இந்த எல்லாரையும் கத்த தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you all for joining today. God bless you all.